இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர்ஸ் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்க திமுக, அதிமுக என இருதரப்பிலும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிமுக தரப்பில் 8 தொகுதிகள் வரை தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 21 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட், ஒரு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என தேமுதிக தரப்பில் பேரம் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் 7 சீட் வரை தருவதாக பிரேமலதாவிடம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 சட்டசபை தொகுதியுடன் ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என்று பிரேமலதா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்ற தகவல் பரவியது. இதுகுறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவை அறிவிக்காமல் உள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் எம்பி ராகுல் தாவேகாவுடன் தான் இந்த முறை கூட்டணி என்று அறிவித்துவிட்டால் திமுக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் சீட் கிடைக்கும் என்று பிரேமலதா நம்புகிறார். அந்த ஆசையில்தான் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். பிரதமர் மோடி நாளை மதுராந்தகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பாரதிய ஜனதாவிலிருந்து சிலர் நேற்று பிரேமலதாவிடம் பேச்சு நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதை பிரேமலதா மறுத்துவிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் முடிவை எதிர்பார்த்து பிரேமலதாவும் தேமுதிகவும் காத்திருப்பது தெரியவந்துள்ளது.